என் பேர் கௌதமி, வயசு 25, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னிய கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை இருக்காங்க, மாதம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் தரணி, வயசு 30, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், சாதி வன்னி இல்லை, அக்னிக்குள்ள சத்திரியான்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 22,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் எழிலரசி, வயசு 43, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், சாதி ஒன்று இல்லை, மழவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 18,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரிகள் ஒருத்தவங்க இருக்காங்க, கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் பானுமதி, வயசு 37, ஒரு 161 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி ஒன்று இல்லை, அக்னிக்குள்ள சத்திரியான்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க, மாதம் 42,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரர்கள் யாருமே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் பிந்து, வயசு 34, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் மஸ்தம், சாதி ஒன்று இல்லை, ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க, மாதம் 45,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் புவனா, வயசு 32, ஒரு 168 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி ஒன்று இல்லை, சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க, மாதம் 80,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரி யாருமே கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க.